ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு டெம்பரவரியாக SK21 சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டிலை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாம். அது வந்து ஒரு டீசர் மாதிரி, டைட்டில் டீசர் மாதிரி ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 16th அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீலீலா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுல் வந்து ஷிம்மரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரிட்டி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி லாங் கவுனில் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்சசரிஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. எடா சத்யநாராயணனுடைய டைரக்ஷன்ல ராஜ் அருண், பாபி சிம்ஹா, வேதிகாவுடைய நடிப்பில் இப்போ உருவாக்கிட்டு வரக்கூடிய தெலுங்கு மூவி தான் ரஜாக்கர். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து March 1 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அஞ்சலி அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான 7 கடல் 7 மலை படத்தினுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறதுக்காக அவங்க வேர் பண்ணியிருக்கக்கூடிய லாவெண்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நெட் சாரி அண்ட் ரொம்பவே அதுக்கேற்ற மாதிரியான சீக்வன்ஸ் பேட்டர்னில் ப்ளவுஸ் வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். கீர்த்திகுமாருடைய டைரக்ஷன்ல வெனிலா கிஷோர், முரளி சர்மா, சம்யுக்தாவுடைய நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய தெலுங்கு மூவி தான் சாரி 111. அண்ட் இந்த திரைப்படம் வந்து March 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸ்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு. ஜெயம் ரவி அவருடைய நெக்ஸ்ட் மூவி சைரனுடைய ப்ரமோஷனில் கலந்துக்கிறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட்டோட டெனிமோட மேட்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹேண்ட்ஸமாக இருந்தார். வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஜெயக்குமாருடைய டைரக்ஷன்ல சாந்தனு, அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியனுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார். அண்ட் இந்த திரைப்படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த படத்துல வந்து யார் நீன்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா இப்போ சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஆண்ட்ரியா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச்சில் கலந்துக்கும் போது அவங்க வேர் பண்ணியிருந்த லிலாக் பேட்டர்ன் ஃப்ளாரல் பிரிண்டட் பாடிகான் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அருண் போஸுடைய டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் மறுவெளியின் கோபுரங்கள். அண்ட் இந்த திரைப்படத்துல இந்திரஜித், சுகுமாரன், ஸ்ருதி ராமச்சந்திரன் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்குது. மிருனால் தாகூர் இப்போ ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பிளாக் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான ஜீப்ரா கிராசிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷிம்மரியில் ஃபுல் ஹெவி ஒர்க் பண்ண ஜாக்கெட்டோட ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரியா ஷெரீஃப் உடைய டைரக்ஷன்ல பிஜு மேனன் மற்றும் ஷைன் டாம் சாக்கோவுடைய நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் துண்டு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோபி சுந்தர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சமயமேன்ற பாடல் சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்குது. ஜெயம் ரவியுடைய ஒய்ஃப் ஆர்த்தி ஜெயம் ரவி இப்போ ரீசெண்டாக சைரன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கும் போது அவங்க வேர் பண்ணியிருந்த அஷ்கு மஷ்ரா சில்க் சாரியில் அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
அண்ணா ஸ்டுடியோஸ் தயாரிப்புல ராயோடைய டைரக்ஷன்ல ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கராத்தே சந்திரன். அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ஆஸ் வெல் அஸ் டைட்டிலோட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபஹத் ஃபாசில் ஃபேன்ஸால ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கு. ராதிகா பண்டிட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரியான ரெட் ட்ரெஸ்ஸில் அண்ட் ஒரு டின்னருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வென்யூவில் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஷ்ணுவினுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் அசோகன், அபர்ணா தாஸ் இவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் ஆனந்த் ஸ்ரீபாலா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிம்ரன் குப்தா இப்போ ரீசெண்டாக ஒரு டார்க் ஷேடோ பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிமரி சில்வர் லைன்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷிஃபான் சாரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ எல்லாமே செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராமில். அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ராமுடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் 7 கடல் 7 மலை. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அஞ்சலி, நிவின் பாலி, சூரி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து நாளைக்கு மறுபடியும் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் வந்து படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வேதா ஸ்ரீவத்சன் இப்போ ரீசெண்டாக ரஃபுல் பேட்டர்ன் சாரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஆண்டனி பாக்கியராஜுடைய டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஜெயம் ரவியுடைய நடிப்புல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சைரன். அண்ட் இந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் அது February 16 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த நிலையில இப்போ வந்து சென்சார் போர்ட்ல இருந்து யூஏ சர்டிபிகேட் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுவினர். சப்தமி கவுடா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து ரஃபுல் ஸ்லீவோட ஃப்ரில் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மினி கவுன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. கரண்ட் அப்டேட்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல தினசரி அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்குது. அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விப்ளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.